ரஜினி சார் மூவி படம் சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 75 வயசுல நம்பர் 1 ஹீரோவாக இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாசா தான் சார் இருக்கும், கண்டிப்பாக மாசா தான் இருக்கும். வி ஆர் ஆல்வேஸ் ரஜினி ஃபேன்ஸ். மிரளும், அது இல்லை மிரளும். நான் யாருமே இந்திய சினிமா, தமிழ் உலக சினிமாலே 75 வயசுல யாரும் ஹீரோ கிடையாது சார். நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். எதிர்பார்க்குறேன், நல்லாவே எதிர்பார்க்குறேன். கூலி படம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ரஜினிகாந்த் வாழ்க்கையில் இது ஒரு மைல்கல் படம். இந்த மாதிரி படம் இனிமேல் அவர் நடிப்பாருன்றது எதிர்பார்க்கவே முடியாது. இதில் நடித்தவங்க அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் லோகேஷ் கனகராஜ், ஏன்னா அவர் நல்ல வேலை வாங்கக்கூடிய ஆள், அவர் டைரக்டர். அதனால் நாகார்ஜுன் வில்லனாக இது ஃபஸ்ட்டு டைம் அவர் லைஃப்லேயே எதிர்பார்க்காத படம் வித் ரஜினிகாந்த். அந்த பேர் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதில் உபேந்திரா அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரஜினியுடைய லைஃப்பில் இது ஒரு அருமையான படம். இது 75 வயசு ஆகவே இல்லை, அவருக்கு 35 வயசு கூட ஆகலை அவருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்குது, அந்த பிரச்சனை கிடையாது. அதுவும் இல்லாத அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தவர். அவர் தனிமையாக இருந்து வந்தவர், கண்டக்டராக இருந்து அதுக்கப்புறம் மெட்ராஸில் கஷ்டப்பட்டு பாலச்சந்தர் அறிமுகமாகி இன்றைக்கி ஒரு பெரிய நடிகனாக இருக்காருன்னா அது பாலச்சந்தரனுடைய அந்த மோதிர விரல் குட்டு தான் அதுக்கு காரணம், வேறு யாரும் கிடையாது. அவரோட உழைப்பு. அதுவும் இல்லாத நல்லது செஞ்சுருக்காரு, ஆனால் வெளியில் தெரியறது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அதனால் படம் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டே நான் பார்க்கல படம், பட் இருந்தாலும் நான் பொறுமையாக பார்ப்பேன் படம். பட் ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அவர் சினிஃபீல்டுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் வந்த மாதிரியே தெரியல என்ன கேட்டால். எங்கே போச்சுன்னே தெரியல அந்த 50 வருஷம். ஆனால் இன்னும் நடிக்கிறார், இன்னும் 10 வருஷம் நடிப்பார் அவர். கூலி எதிர்பார்க்குறேன் நான் நிஜமாக. இது டார்கெட் ஃபஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் இல்லாத ரஜினி படத்துக்கு இது அதான் சொல்கிறேன், மைல் ஸ்டோன். நீங்கள் 1000 கோடி இல்லை, 1500 கோடி கூட எதிர்பார்க்கலாம் படம். FDFS நிச்சயமாக எல்லா தேட்டர்லேயும், இன்னும் இந்த கமலா தேட்டரில் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். நேரில் வந்தால் கிடைக்கும்னு சொன்னதுனால வந்தேன். பட் நிச்சயமாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, மாஸ் ரெஸ்பான்ஸ். இது எப்படின்னாக்கா மெயின் திங் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த். அண்டு அன்னிலேருந்து த டே 1 அபூர்வ ராகங்கள்லேருந்து. ஆனால் நான் முதல்ல பார்த்தது 1975 தப்பு தாளங்கள் படம் கெல்லிஸில் இருக்க ஒரு தேட்டரில் பார்த்தது. அந்த தேட்டரில் பார்த்த ஞாபகம் இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது. அது வெளியில் போனால் ஒரு விக்கு இல்லாமல் எதுவாக இருக்கலாம், பட் அவரோட நடிப்பு என்றைக்குமே நடிப்பு தான். அதை தட்டிக்கிறதுக்கு வேறு எந்த ஆக்டர் இது வரைக்கும் கிடையாது, சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக. அதை தான் நான் சொல்கிறேன். அவர் சிவாஜி கணேசன் அப்படி தான் கடைசி வரைக்கும் நல்லா நடிச்சிட்டு இருந்தார், அதே மாதிரி தான் இவரும். பட் இவருக்கு இன்னும் அட்வான்டேஜ், இன்னும் வியக்க வைக்கிறது என்னென்னா, இன்னும் 6 படத்துக்கு புக் ஆகிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 இன்னும் ஏதோ 2-3 படம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. 6 படம் மொத்தம். அப்படி பார்க்கும்போது இஸ் எ மாஸ் ஹீரோ. தமிழகத்தின் தன்னிகரல்லா சூப்பர் ஸ்டார், இந்தியாவின் தன்னிகரல்லா சூப்பர் ஸ்டார். அதுதான் சூப்பர் ஸ்டாருன்ற பட்டமே கொடுத்துருக்காங்களே, அது அந்த பட்டம் அவரை விட்டுட்டு வேறு யாருக்கும் போகாது. தலைவர் ரஜினினா ரஜினி தான். ஸோ கமல் எந்த இடத்துல இருக்கணுமோ அப்படி இருப்பார். ஸோ தலைவர் இவரை போட்டி போடுறதுக்கு ஆள் கிடையாது. நான் இவரோட படம் சின்ன வயசில் முதல் பாட்ஷா படம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா படம். ட்ரைலர் பார்த்தா சூப்பராக இருக்குது. ரஜினி சார் வில்லன் கேரக்டர், கமலஹாசன் பொண்ணு அவங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அந்த சாங்கு, அந்த பாட்டு நல்லாயிருக்கு. மோனிகா அந்த பாட்டு சூப்பராக, அது அருமையாக இருக்குண்ணா பாட்டு. அதுக்காக தான் சூப்பராக இருக்குண்ணா. ஃபைட்டு நல்லா இருக்குண்ணா. இருக்கா பண்ணியிருக்காருண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, அருமையாக இருக்குது. அவர் சூப்பராக ஸ்டைலு, அந்த கண்ணாடி போடுறதுல சூப்பராக இருக்குண்ணா. இல்லைண்ணா இனிமேல் தான் வாங்கணும்ண்ணா. லோகேஷ் கனகராஜ் படத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஹீ இஸ் டூயிங் குட். மக்களோட எதிர்பார்ப்பை அவர் கரெக்டாக இது பண்ணிடுறாரு, பல்ஸு பிடிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு எல்லாமே வெற்றி படமாக வந்துட்டு. நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் மாதிரி. பட் இன்றைக்கும் மீடியாக்களில் சொல்கிற பிரகாரம் பார்க்கும்போது பணத்துக்காக அவர் எந்த நடிக்க வரல. அமீர் கானும்
பாம்பேல பெரிய ஆளாக இருந்தால் கூட பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் வித் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா அண்ட் அமீர் கான் இவங்கெல்லாம் வந்து ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக போகும். அரங்க அதிருமா. முதல்ல வந்து நம்ம கமலா தேட்டர் ஓனர் சொன்ன மாதிரி வந்து படம் பாருங்க, தப்பு கிடையாது, ஆனால் பொருட்களை சேதப்படுத்தாதீங்க. இட் இஸ் ஏ ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஆஸ் ஏ ஒன் ஆஃப் த வியூவர். லோகேஷ்க்கு சொல்லவே தேவையில்லை. அவர் கிரைம் அண்டு மாநகரம், கத்தி, மாஸ்டர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. தலைவரை வச்சு சொல்ல தேவையில்லை. மிகப்பெரிய கூட்டணி, எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுர், நைட்டே வந்துடுவேன் சார். நான் சார் புக்கிங் ஆன்லைன் புக் பண்ணிட்டேன். சார் ஒரு நாள் தான் சார், என்ஜாய் பண்ணுறதாண்ணா, காசு முக்கியம் இல்லைல்ல. பாட்ஷா படம்லாம் ரீஎன்ட்ரி வந்து நிறைய வந்து போட்டிருக்காங்க சினிமாவில். ஸோ லாஸ்ட்டாக கீர்த்தி சுரேஷ் அண்ணாத்த படத்துலலாம் நல்லா எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த படத்தில் அதை விட இன்னும் சரவெடியாக இருக்கும் தான் எதிர்பார்க்கறது இருக்குது. அதான் நடிப்பாங்க. இப்போ அந்த தேட்டரில் பிரிண்டிங்கில் வரும்போது தான் தெரியும் அவங்களோட மாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தலைவர் படம்னு சொன்னாவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்தவுடனே ஒரு நல்ல ரிவ்யூ தான் கிடைக்கும்.